ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே லைட்டாக தான் இருக்கும். ஒன்று ஹெல்த் மிக்ஸ், அப்படி இல்லைன்னா நொய் போட்டு கஞ்சி இதுதான் சாப்பிடுவோம். ஏன்னா மதியம் நான்வெஜ்ன்றதால மார்னிங் லைட்டாக சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த மாதிரி சாப்பிட்டு எப்பயுமே பழகிட்டோம். ஸோ காலையில் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதால எனக்கு நேரம் நிறையவே இருக்கும். மளிகை சாமான்லாம் தீர்ந்து போச்சு. சரி உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான்வெஜ் செய்யணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான்வெஜ் ஒரு 1.5 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 வருஷமாக ஏன் வீட்டுக்கு போகிறதில்ல சக்தின்னு கேட்டிருந்தீங்க. பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லைங்க. சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் அப்பா அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு வேலையும் என்னை வச்சதே கிடையாது. அவ்வளோ செல்லம். வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, எனக்கு 2 அண்ணா. ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. திடீர்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொத்துக்கு எங்கே பங்கு வந்துடணும்னு 2 அண்ணாவும் அவ்வளோ சண்டை. வீட்டு பக்கமே ஒரே தங்கச்சி வரவே கூடாது. அவனுங்க சண்டை போடுறாங்க அப்படின்றதுக்காக என்னோடய அப்பா அம்மாவும், நீ வீட்டுக்கு வந்தால் அண்ணனுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வேணாம், எதுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மரியாதை இல்லாத வீட்டுக்கு நம்ம மட்டும் எதுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் வர்றதும் கிடையாது. அவங்க ஃபோன் கூட எனக்கு பேசுறதே கிடையாது. ஒரு சொத்துக்காக ஒரு பெத்த பிள்ளையே ஒதுக்கி வைக்கிற கொடுமைலாம் ரொம்ப மோசமானதுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் குழந்தை பெற்றுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல தோணும். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, நான் யாரை குத்தம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. படிப்பும் பார்த்திங்கன்னா எனக்கு மெடிக்கல் லைனில் படிக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க டீச்சர் ட்ரைனிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேரேஜும் அவங்க பார்த்து வச்ச மேரேஜ் தான். எல்லாமே அவங்க சொன்னபடி தான் நான் கேட்டேன் எல்லாமே. ஆனால் என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பையனுங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு சுத்தமாகவே ஒதுக்கிட்டாங்க. 2 அண்ணனுமே அப்பா சொத்தில் உட்காந்து சாப்பிட்ற பசங்க தான். ஆனால் இவ்வளோ சொத்து பேராசை தான் சம்பாரித்தவங்க கூட இது அக்கா தங்கச்சிக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கு செய்வாங்க. ஆனால் அப்பா அம்மா தான் இவனுங்களுக்கு செய்கிறாங்க. 2 அண்ணனுங்களுமே பார்த்திங்கன்னா எனக்கும் செஞ்சது கிடையாது, அப்பா அம்மாவுக்கும் அவனுங்க செஞ்சதே கிடையாது. அப்பா சொத்தில் உட்காந்துட்டு அவனுங்க சம்பாதிக்கிறத அவங்க ஃபேமிலிக்கு சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருக்கிறானுங்க. இவங்க சொத்தும் வேணாம், இவங்களுடைய பணமும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் அதோட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தவன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் பேசுறதும் இல்லை, யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்குறதும் கிடையாது. அப்படியே என் வேலை என்னவோ, நான் என்னவோ, என் பிள்ளை என்னவோ அப்படி தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரே பையன், 2 பொண்ணு. ஆனால் ஒரே பையன் தான் பேர். கடனுக்கு பெற்று விட்ட மாதிரி தான் அவங்க வச்சுருந்தாங்க. என்னை பொண்ணு பார்க்க வரும்போது அவங்க தாத்தா சொல்லி தான் கல்யாணமே நடந்துச்சு. அப்போ இருந்து எங்கள் மாமியாருக்கு என்னென்னா பிடிக்கவே பிடிக்காது. கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தாங்க. பட் என்னன்னு தெரியல, அது ஆண்டவனோட இதுவாக என்னென்னு தெரியல. நாங்களுமே வேணான்னு தான் சொன்னோம். பெரியவங்க வயசானவங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ஹஸ்பண்டோட ஃபுல் சம்பளமுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வாங்கி வச்ச கடனை அடைக்கவே சரியாக தான் இருந்தது. அப்பயும் இவர் எல்லா கடனையும் அடைச்சாரு, தனக்குன்னு சேர்த்து வைக்காமல் விட்டுட்டாரு. கடைசியில் கல்யாணம் எல்லாமே செட் ஆகி வரும்போது கல்யாணத்துக்கு இவருக்கு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் காசு இல்லை. அந்த டைமில் அப்பா அம்மாட்ட கேட்குறாரு. அப்பா அம்மாட்ட இருக்குது, ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணால் என்ன, பண்ணாட்டா என்ன, கடன் என்ன வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. மாமியார் எங்களை ஒரு ஆளாக கூட மதிக்கிறதே கிடையாது. என்னவோ வீட்டுக்கு வந்த வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. ஏன்னா பிறந்த வீட்டிலே இவளை பார்த்துக்கல, நம்ம மட்டும் இவளை என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அவ்வளோ குறை சொல்லுவாங்க, அவ்வளோ நொட்டு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் இப்போ சர்ஜரி பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் செத்து தொலைஞ்சிருக்கக்கூடாதா அப்படின்ற வார்த்தையும் சொன்னாங்க. முன்னெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இவங்களெல்லாம் நினச்சி, என்ன நம்மளை ஒதுக்குறாங்கன்னு. இப்போ எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஆல் லாட்ஸ். எனக்கு எல்லாரும் ஒதுக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. பொய்யான உறவுங்க எல்லாமே போயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். என் குழந்தை, என் குடும்பம்னு நான் நல்லா இருக்கேன். என்னோட ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு லாங் வீடியோவே ஒன்று போட்டுடுறேன். மளிகை சாமான் வாங்கிட்டு அப்படியே காடையும் வாங்கிட்டு வந்துட்டோம் பிரியாணி பண்ணுறதுக்கு. குக்கரில் 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை 1 மொக்கு, கொஞ்சமாக கடல் பாசி இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் 90% நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 லெமனும் பிழிஞ்சு விட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் காடை சேர்த்துக்கலாம். இந்த காடையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு இந்த காடைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு.
இதை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா காடை லைட்டாக குக் ஆகி வரும். அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு இந்த காடை வேக விடலாம். காடை சீக்கிரமாக வெந்து வந்துடும். மூடி வச்சு இப்போ வேக வச்சிடலாம். இது ஒரு 5 இல்லைனா ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே காடை நல்லா வெந்து வந்துடும். காடை வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காடை வெந்ததுக்கப்புறம் இது நல்லா கொதி வரும்போது அரிசியில் ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு உடனே நம்ம குக்கர் மூடக்கூடாது. இது நல்லா கொதி வந்து அந்த பாதி தண்ணி இந்த ரைஸில் அப்சர்வ் ஆகிடணும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆயிட்டதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடணும். அதுக்கு முன்னாடியே மூடக்கூடாது. இது கடைசியாக நல்லா ஈவன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடிட்டு சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. 10 நிமிஷத்தில் கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கேஸ் ஸ்டவ் மேலே சூடுலேயே வச்சுடுங்க. நல்லா ப்ரெஷர் எல்லாமே போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வருங்க. எத்தனை ஸ்டைல் பிரியாணி இருந்தாலும் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணிக்கு தான் டேஸ்ட்டும் அதிகம். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிடும். உடம்பு எந்த ஒரு கெடுதலுமே பண்ணாது. அவ்வளோ ருசியாக அவ்வளோ மணமாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சைட் டிஷ்க்கு எதுவுமே தேவையில்லை. ரைத்தா இருந்தால் மட்டுமே போதும். பாறை மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே நல்லா சுத்தம் பண்ணி அப்படியே முழு மீனாகவே வறுத்து எடுத்தாச்சு. 1½ மாதத்துக்கு அப்புறம் பசங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்களும் ரொம்ப ஹாப்பி. நாங்களுமே திருப்தியாக சாப்பிட்டோம். தேவேஷுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக கேசரி கொடுக்கணும் அப்படின்றதால நான் கலர்லாம் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் கேசரி நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செஞ்சேன். சர்க்கரைக்கு பதில் வெல்லம். கலர்லாம் சேர்க்காம அவ்வளோ அருமையாக இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு ஹெல்த்தியாக கலரும் இல்லாமல் சக்கரம் இல்லாமல் எப்படி ஹெல்த்தியாக கேசரி செய்கிறதுன்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அடுத்த டைம் நான் ஷேர் பண்ணுறேன். லைஃப்பில் நம்ம வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே வராதுங்க. நம்மளாலையும் செய்ய முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு எந்த நோய் நொடியும் வராது. இருக்கிறத சாப்பிட்டுட்டு நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காங்க. சாப்பாட்டுக்கு குறை கிடையாது. அதை நல்லதாக சமைச்சு சாப்பிடுங்க. கலர் சேர்க்காதீங்க. வெளிப்பொருள் மசாலாலாம் சேர்க்காதீங்க. ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. கடையில் சாப்பிடலாம் எப்பயோ ஒரு டைமுக்கு. நம்மளால் முடியாததுக்கு இல்லை அவுட்டிங் போகிற டைமுக்கு சாப்பிடலாம். அவ்வளோதானே தவிர ஆரோக்கியம் இல்லைல்ல. மழை காலன்றதால 2 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் இப்போவே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இனிமேல் விலை ஏறும். வாங்கிட்டு வர்றது பெருசு கிடையாது. இதை சேஃபாக நம்ம பூச்சி பிடிக்காமல் நல்லா வைக்கணும். அதனால் 1 மாதத்துக்கு என்னென்ன யூஸோ அதை மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் பாக்ஸில் போட்டு எறும்பு மருந்து போட்டு அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த 1 மாதத்துக்கு எதுவுமே ஆகாது. பேக்கெட் பிரிக்காமல் தான் வைக்கணும். மருந்து போடுறோம் அப்படின்னா எந்த பேக்கெட்டும் பிரிக்கவே கூடாது. அதை அப்படியே தான் இது பண்ணணும். சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி 2த்துக்குமே நம்ம மருந்தெல்லாம் போட முடியாது. அதனால் வேப்பிலையை நல்லா காய வச்சுட்டு அந்த காஞ்ச வேப்பிலையை அந்த மூட்டையில் நல்லா அரிசியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கட்டி வச்சுருவேன். பூச்சே பிடிக்காது. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.